வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் ஈசன் முருகசாமி வழக்கறிஞர் ஐயா அவர்கள் கறிக்கோழி பண்ணைக்காக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். கறிக்கோழி பண்ணை உரிமையாளர்களிடம் கலந்து ஆலோசனை செய்யும்போது இலவச மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ₹6.50 போதாது, எங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தற்போது ₹20 கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த வீடியோவை இப்போ தற்போது நிறுவனர் பேசுவதை கேட்கலாம். அவர் என்ன ஆலோசனை சொல்லுகிறார், எப்படி செய்ய வேண்டும் என்று தற்போது பார்க்கலாம். ஓகே. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் அணியினுடைய மாநில ஆலோசனை கூட்டம் இன்று நாமக்கல் மாவட்டம் குமாரமங்கலத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு விரைந்து கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக உடனடியாக முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தி விவசாயிகளுக்கு வளர்ப்பு கூலியாக கிலோவுக்கு ₹20 கட்டணமில்லா மின்சாரத்தையும், ஒரு முறை கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடியும், நலவாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் எனவும், விவசாயிகள் சார்பில் தொடர்ச்சியாக வணிக முயற்சி எடுப்பதற்கு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை தொடங்குவது எனவும், போராட்ட களத்தில் விவசாயிகள் அறவழியிலே போராடிய போது அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட பொய் வழக்குகளை உடனடியாக தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும், இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்காக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தொடர்ந்து அறவழியிலே பாடுபடும் என்பது உள்ளிட்ட 20 தீர்மானங்களை இந்த கூட்டத்தில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். எனவே விவசாயிகளை எதிரியாக பார்ப்பதை தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உடனடியாக கைவிட்டு விவசாயிகளை முறையாக அழைத்து பேசி, அதாவது தன்னுடைய 2021 தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாரோ, நான் விவசாயிகளை பாதுகாப்பேன், நில உரிமையை பாதுகாப்பேன், வருமானத்தை பாதுகாப்பேன், வாழ்வாதாரத்தை பாதுகாப்பேன் சொன்ன அனைத்தையும் இந்த 4.25 வருஷமா செய்யல. இன்னும் இருக்கிற 2 வார காலத்திற்குள்ளாவது அவர் திருந்தி செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். முட்டாள். ஏன்னா 5% பேர் தான் சங்கத்துக்கு ஆதரவாக இருக்கான்னு சொன்னார். 18,000 பேர் கொடுத்துருக்கேன்னா அப்போ 5% பேர் 18,000னா முழுசாக எத்தனை பேர் கோழி பண்ணை நிறுவனம் வச்சுருக்காங்க? அந்த கணக்கை அவர் கொடுக்க முடியுமா? இன்னொரு தவறையும் சொன்னார், நாங்கள் ₹10 50 கொடுக்குறோன்னு சொன்னாங்க. எத்தனை பேருக்கு கொடுத்தீர்கள்? அந்த கணக்கை கொடுனா கொடுக்கல. அந்த கணக்கை வாங்க வேண்டும். நம்ம உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டாம். நாம் செய்ய வேண்டிய நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் ஒற்றுமை.